ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு கிளைமேட் செம்மையா இருந்தது. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வேற. காலை எழுந்த உடனே இந்த ஜன்னல் திறந்தாதான் எங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பரான டே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஜன்னல் திறந்தா எங்க ரூம்ல நல்ல வெளிச்சமும் காத்தும் நல்லாவே வரும். டீயை குடிச்சு முடிச்ச உடனே அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் தான். ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா நான் அழகா வேலை பார்த்துருவேன். ரொம்ப சின்னதா இருக்கிறதால டக்கு டக்குன்னு வேலை முடிக்க முடியும். ரொம்ப தூரம் எதுக்கும் நடக்க வேண்டாம், கிட்ட கிட்டே வச்சிருப்பேன். காலையில எழுந்த உடனே இந்த மணி பிளான்ட் தான் கிளீன் பண்ணோன்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப அழுவி போயிருந்தது. புதுசா வேற அதுல செடி முளைச்சிருந்தது. இதை எங்கன்னா ரீபிளான் பண்ணி எங்கன்னா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை அப்படியே வைக்கலான்னு பார்த்தா அது அழுவி போயிருந்ததால கிளீன் பண்ணி தண்டை மட்டும் இப்படி எடுத்துட்டு உள்ள வச்சேன். ஆனா அப்பயும் தண்ணியில ஃபுல்லா நனையல. அதனால இதை வேற ஏதாவது பக்கெட்ல வச்சிடலான்னு விட்டுட்டேன். பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்தது. இது ஆயில் கேன் தான். இப்போ நான் இந்த மாதிரி பிளான்ட்டா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலான்னு க்ளீன் பண்ணேன். என்னோடது ஓப்பன் கிச்சன். பத்தாததுக்கு நம்ம சின்னதாக இருக்குது அப்படின்றதால ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். வீடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ரோட் சைட் தான், ஆன் ரோட் தான் நம்மளோட வீடு. அதனால மண்ணும் தூசியும் ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டே இருக்கும். க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதால இந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சாதான் நான் அங்கே போய் உட்கார முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையிலே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு போயிடுவேன். நேற்று எண்ணெய் டப்பா கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன். ஏன்னா அது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எண்ணெய் டப்பா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் எத்தனையோ ஆயில் கேன் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வீடியோவும் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 4 இயர்ஸ்ல நான் எப்படியும் ஒரு 3-4 எண்ணெய் கேன் வாங்கிட்டேன். பட் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல, இது ஒண்ணு தவிர. இந்த கண்ணாடி பாட்டில்லாம் வாங்கி லாஸ்ட்ல அது ஷோக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும். இப்ப கூட கிளீன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். காலையில எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பாப்பாவை கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா பாத்திரம் இருந்தது. பாத்திரத்தை மட்டும் சீக்கிரமா வளைச்சி முடிச்சுட்டேன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு பாப்பாவை ரெடி பண்ணிட்டு பாப்பாவை 10 o'clock ஸ்கூல் கூட்டு போகணும். வாங்க. இன்னைக்கு ஸ்கூல் போறாங்க. தொட இங்க வா 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 வா. ஓகே, ஆஷாவோட இதெல்லாம் கவர் போட்டாச்சு. ஆனா கவர் போட்டு சீக்கிரமா தானே கொடுக்க சொன்னாங்க. எவ்வளவு லேட் பண்றோம் பாத்தியா. ஸ்கூல் பாத்தீங்கன்னா 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான் ஸ்கூலு. ஆனா ஆஷா ஃபர்ஸ்ட் டைம் போறா. அவ எப்படி போறா தெரியல. அழுவாளா ஜாலியா இருப்பாளா ஒன்றுமே புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போறது எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். சில பசங்க அழுவாங்க, சில பசங்க ஜாலியா போவாங்க. சில வருஷம் ஒரு வாட்டி போயிட்டு ஓகே ஜாலியா இருந்துட்டு மறுநாளுக்கு போவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அவளுக்கு ஆசையா அது இதுன்னு வாங்கி வச்சிருக்கோம். இது அவளோட புக்ஸ். இப்பதான் எல்கேஜிக்கே எவ்வளவு புக்ஸ் பாருங்க. கிட்டத்தட்ட 9 சப்ஜெக்ட் வருது. இந்த கலரிங் புக்ஸ் எல்லாம் அதெல்லாம் சேர்த்து. அப்புறம் ஒரு ஸ்லேட் கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு. நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருந்தது. ஸ்கூல் யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வரும். ஸோ இதுதான். அதெல்லாம் ஒரு 3-4 செட்டே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எப்படி வாஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. அவளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு எல்லாமே கலந்துருக்கு. ஸோ அதனால எப்பவுமே ஒயிட் இருக்கிறதால பார்த்து தான் துவைக்கிற மாதிரி இருக்கு. டெய்லி ரொட்டீனா பாப்பா ஸ்கூல் அனுப்புறது, லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி இதெல்லாம் கண்டிப்பா போட்டுட்டே இருப்பேன். பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. 9 o'clock ஆயிடுச்சு. 9:10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 o'clock ஸ்கூல்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு ஸ்கூல் பேக்கே லஞ்ச் பேக் தான் அப்படி சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது இல்லையா. இவளுக்கு இந்த மாதிரி பெரிய பேக்கா கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில், அதுலயுமே பேர் எழுத சொன்னாங்க. ஆரிஷான்னு பேர் எழுதி அது பிராண்ட் ஆக்கி விட்டேன். அப்புறம் பாக்ஸ், அவங்களே பென்சில் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதனால அந்த பென்சிலை இதுலயே போட்டு கொடுத்துட்டேன். ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா பண்ணணும். எல்லா புக்ஸும் எடுத்துட்டு போகணுமா இல்ல ஆஷா மட்டும் கூட்டு போகணுமான்றது மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு. அது மட்டும் கேட்டுட்டு ஆஷா கூட்டு போல ஜாலியா. இன்னைக்கு 2 நாளைக்கு ஆஷாக்கு கலர் ட்ரெஸ் தான். ஸோ இந்த ட்ரெஸ் அந்த மாதிரி பிடிச்சிருக்கான். அதனால இந்த ட்ரெஸ் போடலான்னு. மாடு அதனால இந்த ட்ரெஸ் ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுட்டோம். ஓகே, நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டுமா? சொல்லும். அசக்குட்டி தலைக்காயிட்டோம் அப்படின்னு கியூட்டா அழகா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா. அப்புறம் அவனையும் கிளப்பியாச்சு, சாப்பிட்டோம், முடிச்சிட்டா. டெம்பரரி ஐடி கார்டு கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுல பேரு அப்புறம் ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருந்தது. அதை அழகா சொல்லி காட்டிட்டு இருந்தா. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதையும் குத்தி விட்டாச்சு. அப்புறம் வாய் துடைக்க அவளுக்குன்னு பர்சனலா ஏதோ ஒரு கர்ச்சீஃப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க.
அதுவுமே நான் வந்து பின் பண்ணி விட்டுட்டேன் ட்ரெஸ்ஸோட. இதெல்லாம் நம்ம அம்மா நமக்கு செஞ்சது. நம்ம பாப்பாக்கு செய்யும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கே ஆர்ஷா கிளப்பி விடும் போது இதான் ஃபர்ஸ்ட் டே வேற நான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றேன். இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போடும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நான் வந்து பாப்பாவை ஸ்கூல் கொண்டு போய் விடுறதுக்கு கொள்றதுக்கு பர்சனலாக வந்து ஸ்கூட்டி வாங்கினேன். நிறைய பிராண்ட்லாம் பார்த்தேன். எது வேணும் எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட வீடியோ கீழே வந்து உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன். விளையாடு போய் பாய்னா நிறைய பசங்க ஓன்னு அழுதுட்டு இருந்தாங்க. ஆஷா மட்டும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டா. திருப்பி கூட்டு வர ஒரு 45 மினிட்ஸ் இருக்கு. அதனால ஒரு ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் குடிக்கலான்னு போய் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஒரு ஜூஸும் அதுக்கப்புறம் ரெட் பனாவும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது முடிச்சு ஆஷாவை கூட்டிட்டு வரணும். ஆஷாவை போய் கூப்பிட்டா ஜாலியாக வந்தா. எப்படி இருந்தது அப்படின்னா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. உடனே ஒரு சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போயிட்டோம் நாங்கள். ஏன்னா கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்குற மாதிரி இருந்தது. இது அந்த அளவுக்கு ரேட்லாம் கம்மியாக இருக்காது. சும்மா ₹1 ₹2 அந்த மாதிரி தான் கம்மியாக இருக்கும். எங்கே போனாலும் டான்ஸ் ஆடிடுவா, எந்த பாட்டு போயிட்டாலும் ஆடிச்சா. அப்புறம் இந்த சுடத்தனில் ஒரு காஃபி பவுடர் கலந்து குடிக்கிற மாதிரி இருந்தது ஏவிடியில், அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் கண்டன்ஸ் மில்க் கொஞ்சம் வாங்கினேன். பால் பவுடர் கொஞ்சம் வாங்கினேன். ஏதாவது டெசர்ட் ஐட்டம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து கண்ணன் டீ பொடின்னு இருந்தது. அதை பார்த்தோன்னே என் தம்பி ஒரு பாட்டு பாடினான். கண்ணன் டீ பொடி கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே ரேட் அதிகமாக இருந்தது. நம்ம கடையிலே பரவாயில்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். ஈவினிங் டைம் கொஞ்சம் மழை வரா மாதிரி தான் இருந்தது. அந்த சூடாக பஜ்ஜி போண்டா ஏதாவது சாப்பிடலாமான்னு பார்த்தேன். அப்புறம் அந்த காஃபி பொடி வாங்கினேன்ல, அதை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போயிட்டேன். கொஞ்சம் வீட்டில் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. சரி வந்தோடனே கிளீனிங் ஒர்க்கே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். கீழே பார்த்தீங்கன்னா ஜன்னல் பக்கம் நிறைய டஸ்ட் இருந்தது. ஏன்னா ஒரு வாரம் நீங்கள் விட்டாலே நிறைய வந்துடும். நம்ம வீடு வந்து ரோட் சைடு தான் இருக்குது. அதனால் டஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்கும், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வேக்யூம் கிளீனர்லாம் வாங்கி பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிளீனிங் வந்து 1 வீக்லி 1 டைம் டீப் க்ளீன் பண்ணாலுமே எனக்கு நிறைய டஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, க்ளீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, அது பார்க்கலான்னு போனேன். காலையில் அந்த பாட்டில் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பாட்டிலே நல்லா வளக்கி அதில் வந்து திருப்பியும் நம்ம மணி பிளான்ட்டே வச்சலான்னு வச்சேன். இது வந்து நம்ம வேரோடு பறித்து வைக்கணும். வேர்லாம் நீங்கள் பிடிங்கிடாதீங்க, அதை அழகாக மடிக்கி உள்ளே விட்டுருங்க. எப்படியும் ஒரு 2 டேஸ் ஒருக்கா அந்த மாதிரி தண்ணியை மாற்றி வச்சிங்கன்னா இதுலேயே மணி பிளான்ட் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். 3-in-1 காஃபி தூள் வந்து ₹15 தான் போட்டிருந்தது. நான் வாங்கிட்டேன். அதிலே வந்து எப்படி காஃபி போடணும்னு போட்டிருந்தது. இதில் சுட தண்ணியில் தான் போடணும்னு போட்டிருந்தேன். எனக்கு சுட தண்ணிலலாம் போட்டால் பிடிக்காது. எப்படியும் மில்க் கலந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் நான் பாலே கலந்துக்கலான்னு முடிவு பண்ணேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி 6 மணி ஆகுது, ஆனாலும் வெயில் அடிக்குது. இந்த கிளைமேட்டை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. மழையும் வருது, இருட்டுற மாதிரியும் இருக்குது, வெயிலும் அடிக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இந்த வெயில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கதவுல அடைக்கும். நல்லாவே இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் வீடே. நான் இன்னும் லைட்லாம் எதுவுமே போடலை, அப்பயே இப்படி இருக்குது. இப்போ சூடாக காஃபி குடிக்கலான்னு குடித்தேன். காஃபி நல்லா தான் இருந்தது. பட் நம்ம ரெகுலராக போடுற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக தேவைப்படும் காஃபி தூள். இதில் அப்படி இல்லை. காஃபி குடிச்சு முடித்த உடனே நைட்டுக்கு டின்னர் தான் பண்ணேன். டின்னர் பார்த்தீங்கன்னா நான் கறி குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கு தோசைனா பக்காவாக இருக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஹாட் பாக்ஸில் ஏற்கனவே தோசை சுட்டு வச்சாச்சு. அந்த தோசையை எடுத்து வச்சு பாப்பாவுக்கு மட்டும் டின்னர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். கறி குழம்பு நல்லா இருந்தது. ஓகே, அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி ஊற்றி கொடுத்தேன். ஆஷா குட்டி இந்தா குட்டிமா தோசை. மம்மு சாப்பிடு எப்படி இருக்கு சொல்லு அம்மாக்கு. சொல்லு இந்தா தோசை. சாப்பிடாமலே தோசை நல்லா இருக்குங்கிறா பாருங்களேன். அவளுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா தோசை தான். அவள் தோசைன்னா நல்லாவே சாப்பிடுவா. எப்போ கேட்டாலும் அம்மா தோசை
லஞ்சுமே தோசை தான் அப்படின்வா. இன்னும் லஞ்சுக்குலாம் என்ன பண்ணுறது தெரியல. அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுவேன். அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுத்துட்டு போகலாம். குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் எது கொடுத்தாலுமே வேணாம் தான் சொல்கிறாங்க. அதில் தோசையும் கறி குழம்பையோட இன்னைக்கு நைட்டு முடிக்கிறோம். ஆனால் காலேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் கடைக்கும் லீவ் விட்டுட்டோம் நிம்மதியாக. ஆனால் இன்னைக்கு தான் நிம்மதியாக இருந்தேன்னு சொல்லலாம். நாங்கள் எப்போவுமே டின்னர்லாம் முடிச்சிட்டோன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ ஏதோ ஒரு படம் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டிவியில் அந்த சவுண்டில் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்கள். யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ணுறது கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும். நிறைய அயன் பாக்ஸ் தேடிக்கிட்டு இருந்தேன். அதில் நிறைய வெரைட்டி இருந்தது. அயன் பாக்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்ட்டு அங்கே தான் போய் பார்த்தேன் நான். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க என்னோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பபாய்.